வணக்கம். சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனலுங்க. அந்த கலப்பு கீரை கூட்டுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது எந்தெந்த கீரை போடலாம், எந்தெந்த கீரை எங்கள் வீட்டு கொல்லையில் இருக்குது, இதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. இது பாருங்கள், இது பொன்னாங்கண்ணி கீரைங்க. பொன்னாங்கண்ணி பயங்கர குளுமை. இதை நான் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டு நட்டு வச்சேன், நல்லா கிளம்பிடுச்சு. இது தனியாக கூட்டு வச்சு சாப்பிட்டோம்னா பயங்கர குளிர்ச்சி, சளி பிடிக்கும். அதனால் கலவையாக போட்டு வச்சாதாங்க இந்த கீரை நம்ம சேர்த்து சாப்பிட்டா, ஒரே கீரையாக சாப்பிட்டா உடம்புக்கு ஆகாது, கோல்டு பிடிச்சிக்கும், ஜுரம் வரும். பயங்கர குளிர்ச்சியான கீரை பொன்னாங்கண்ணி கீரை. அதனால் கலவையாக போட்டு கூட்டு வச்சு இல்லை கடைஞ்சி சாப்பிட்லாம். அடுத்த கீரையை காட்டுறேன். இது 1. நம்பர் 2 மணத்தக்காளி கீரை. இதுவும் குளிர்ச்சி. நிறைய கிளம்பியிருக்கு. இப்போ தாங்க கொஞ்சம் மழை பெஞ்சு கிளம்பியிருக்கு நிறைய கீரை. இது ஒரு கையை ஆஞ்சிப்பேன். அடுத்தது 3வது கீரை காட்டுறேன். 3வது முருங்கைக்கீரை. மரம் 2 இடத்துல இருக்குது, தேவையானதை ஒடிச்சுப்போம். இதை இருக்குது பாருங்கள். அடுத்தது 4வது கீரை காட்டுறேன். பசலைங்க, கத்தி பசலைன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். பாலக்குங்கிறது சென்னையிலலாம் இருக்கும், பெருசாக இருக்கும், அது வெத்தலை மாதிரி. இது கத்தி பசலைன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் வழுவழுப்பு தன்மை இருக்கும். அதனால் இதையும் தனியாக சமைச்சா கொஞ்சம் வழுவழுன்னு இருக்கும். பரவாயில்ல, நல்லாயிருக்கும். ஆனால் நான் தனியாக செஞ்சு சாப்பிட்ருக்கேன், நல்லாயிருக்கும். இது 4வது கீரை. அடுத்தது 5வது கீரை காட்டுறேன். இருக்கு பாருங்கள், கொடி பசலை. இதுதான் சொன்னேன்னா, இது ஒரு நாட்டு கொடி பசலை. இந்த கீரையும் வயிற்று புண்ணாத்தும், குளுமையும் கூட. அதோட பருப்பு கீரை ஒன்று இருக்குது, அதையும் சேர்த்து போட்டுக்கலாம். இது கொடி பசலை. அடுத்தது பருப்பு கீரை காட்டுறேன் பாருங்கள். இதுதாங்க பருப்பு கீரை. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சின்ன சின்ன இலையாக இருக்கும். இது இருக்குது பாருங்கள், இதுதாங்க. இந்த கீரை சாதாரணமாக எல்லா தோட்டத்துலேயும் இருக்கும். இதுவும் அந்த கீரையோட கலப்பாக போட்டு கூட்டு வைக்கலாம். பைத்தம்பருப்பு, சின்ன வெங்காயம், தக்காளி, பாசிப்பருப்பு போட்டு நல்லா வேக வச்சு கீரையெல்லாம் அள்ளி வச்சுட்டு தக்காளி வெங்காயம்லாம் போட்டு கடைஞ்சி விட்டு தாளிக்கிற வடகம் தாளிச்சிங்கன்னா நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி கீரையை செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். உங்கள் வீட்டு தோட்டத்தில் என்னென்ன கீரை இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வெய்ய நாளில் கீரையெல்லாம் சமைச்சி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. நீங்களும் இந்த மாதிரி கீரையை செஞ்சு சாப்பிட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.